guys, happy new year. So Jan 2 ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்னைக்கு தான் வீடியோ போஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன் மக்களே. So happy new year guys. And இந்த வருஷம் நீங்க என்ன ஜாப் ஆசைப்படுறீங்களோ அதுல பிளேஸ் ஆகுறதுக்கு என்னுடைய prayers and என்னுடைய wishes கண்டிப்பா உங்களுடைய ஆசையெல்லாம் நிறைவேறதுக்கு என்னுடைய wishes மக்களே. So இந்த வீடியோக்குள்ள போலாம். சும்மா ஒரு குட்டி வீடியோ தான், பட் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா இந்த பெருசாக ரெசல்யூஷன் எடுக்கிற பழக்கம்லாம் எனக்கு எப்போவுமே இருந்ததில்லை. பட் என்னன்னா லாஸ்ட் இயர் வந்து எனக்கு பயங்கர ஒரு கில்ட்டு. சும்மா நான் கான்டென்ட்டுக்காக ரீல்ஸ் கான்டென்ட்டுக்காக தான் இங்கிலீஷ் வித் ரீனால வந்து நான் இங்கிலீஷ் கான்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணுறேன். சும்மா ரீல்ஸ் மாதிரி அதில் அந்த டிஃப்ரெண்ட்டாக ஐடியாஸ் கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் மெயினாக உள்ளேயே போவேன். ரீல்ஸ் என்னென்ன மாதிரிலாம் புதுசாக கான்டென்ட் போடலாம், புதுசாக இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் நான் போவேன். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நான் என்னோடய கான்டென்ட்டுக்காக போனால் கூட உட்காருவேன் ஸ்க்ரோல் பண்ணுவேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடும். அப்படியே எனக்கு ஒரு பயங்கர கில்ட் ஆகிடும். ஐயோ என்னடா அப்படின்ட்டு. பட் இது வந்து ஒரு காலத்தில் கில்ட் ஆனது. அதுக்கடுத்து கொஞ்சம் கூட கில்ட் கான்ஷியஸே இல்லை. சும்மாவே உட்காந்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் வந்து எனக்கு பாப்பாவை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு கிளாஸ் இருந்தால் கிளாஸ் போடுவேன். இல்லைனா ஏதோ ஒர்க் அன்னைக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னா உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பேன். இது வந்து எனக்கு ரொம்ப கில்ட் கான்ஷியஸாக ஆயிடுச்சு. ஸோ அப்போ தான் நான் லாஸ்ட் இயர் வந்து டிசைட் பண்ணேன். முன்னாடிலாம் நான் நல்லா ரீட் பண்ணுவேன். ரீடிங் வந்து எனக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரியே ஒரு காலத்தில் இருந்துச்சு. சும்மா சாப்பிட்றப்ப கூட வந்து ஏதோ ஒரு நாவல், பெருசாக செல்ஃப் ஹெல்ப் புக்ஸு அந்த மாதிரிலாம் நான் படிக்க மாட்டேன். நாவல்ஸ் தான், ரொமான்ஸ் நாவல்ஸ், த்ரில்லர் நாவல்ஸ் இந்த மாதிரி தான் நான் படிப்பேன். எங்கள் அம்மா கூட திட்டிகிட்டே இருப்பாங்க, சாப்பிட்றப்ப அந்த கதையை படிக்காமல் வையே அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ஸோ ஆனால் வந்து அப்படி ஒரு இதில் இருந்துட்டு இந்த ஃபோனு இதெல்லாம் வந்த அப்புறம் காலேஜ் டேஸ் வரைக்குமே நான் நிறைய நாவல்ஸ்லாம் ரீட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆஃப்டர் காலேஜ் தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ நான் லாஸ்ட் இயர் வந்து ஒரு விஷயம் நான் நினச்சேன், சரி இந்த வருஷம் நான் வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு நிறைய ரீட் பண்ணணும். நம்மளுக்கு அப்படி வந்து ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் தேவைப்பட்டுச்சு அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க் அப்படின்னா நம்ம வந்து நிறைய நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நாவல்ஸ்லாம் வந்து வாங்கி ரீட் பண்ணணும்னு நான் நினச்சேன். நான் முன்னாடியே Jan 1 முன்னாடியே வந்து நிறைய புக்ஸ் ஆர்டர் போட்டேன். ஃபஸ்ட்டு வீக் நான் எடுக்கிறேங்க. ஐயோயோ கடுப்பாக இருந்துச்சு எனக்கு. அது எனக்கு ஒரு பேஜ் போகிறதுக்கு அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. ஆனால் அஸ் டேஸ் பாஸ் ஆன் இந்த ஹூக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு கதை படிச்சுட்டே இருப்போம், அதில் ஒரு டக்குன்னு ஒரு ஹூக் வருது. அந்த மாதிரி வருதுன்னா நம்மளுக்கு அடுத்து பேஜ் டர்னர்னு சொல்லுவாங்க. பேஜ் டர்னர் மாதிரி இருக்குது, அடுத்தடுத்து நம்மளுக்கு படிக்க வைக்க தூண்டுற மாதிரி இருக்குன்னா எனக்கு வந்து பயங்கர ஜாலியாகிடுச்சு. அடுத்து வந்து நான் நிறைய படிக்க ஆரம்பித்தேன். அப்படி இருந்துமே வந்து ஒரு புக்கை முடித்தோடனே அடுத்த புக்கை பிக் பண்ணுறதுக்கு, அடுத்த நாவலை பிக் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போல்லாம் வந்து கொஞ்சம் நான் இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். பட் என்னன்னா த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ பிக் வின் ஃபார் மீ. நான் ஒரு நாவல் கூட படிக்காமல் இருந்தேன். படிக்கிறதுக்கே வந்து எனக்கு ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருந்த சமயம். இது எல்லாத்தையும் தாண்டி அட் த எண்ட் ஆஃப் த இயர் நான் பார்க்குறப்ப எனக்கு வந்து 18 புக்ஸு, அந்த 18 புக்ஸ் தான் முடிச்சேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் அந்த 18 புக்ஸில் வந்து அதுவும் ஒரு 3 ட்ராப் போட்டு பெருசாக படிக்க பிடிக்கல, பாதியிலே கட்டு 15 கிட்ட வந்து நான் ஃபுல்லாமே முடிச்சிருப்பேன். ஸோ இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நான் வந்து இன்னும் நிறையா வாசிக்கணும்னு நினச்சேன். ஆனால் பெருசாக நான் அந்த அளவுக்கு ரீட் பண்ணலனாலும் ஐ ஹாவ் ட்ரைட். அண்ட் அதை வந்து நான் அட் த எண்ட் ஆஃப் த இயர் வரைக்குமே வந்து நான் கொண்டு போயிருந்தேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நியூ இயர் 1 அன்னைக்கு தான் நம்ம ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து இன்றைக்கி நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணி எடுக்கலாம். பட் என்னென்னா அது கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது தான் மேட்டர். நான் இந்த விஷயமும் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அட்டாமிக் ஹேபிட்ஸில் ஒரு டக்குன்னு ஒரு பெரிய சேஞ்ச், அதாவது நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று டக்குன்னு வந்து நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் கொண்டு வந்துட முடியாது. பட் டெய்லி 1% சேஞ்சு நம்ம கொண்டு வரது மூலமாக கம்ப்ளீட்டாக நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாற்றலாம். ஸோ அந்த விஷயம் நான் வந்து எனக்கு ஒரு ஃபேமாக ஒரு நம்பக்கூடிய விஷயமாக பட்டுச்சு. நான் ரீசெண்டாக சக்ஸஸ் ஸ்டோரி ஒரு மேம் எடுத்திருப்பேன். நம்ம சேனலில் இப்போ தான் எடிட்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு, போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுத்துட்டேன், எனக்கு 2 வருஷம் ஆகுமா 3 வருஷம் ஆகுமாலாம் தெரியாதுமா, ஆனால் என்னோட ஒவ்வொரு மாக் டெஸ்ட்லேயுமே கொஞ்சமாவது ப்ரோக்ரஸ் ஆயிருக்கா அப்படின்றத நான் உங்ககிட்ட வந்து டெய்லியுமே அப்டேட் பண்ணுவேன். அப்படி ப்ரோக்ரஸ் ஆகலை, நான் ஏதோ ஒன்றில் ஸ்டக் ஆகிட்டேன்னா நான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் விட்டு போய்க்கிறேன் மேம்
அப்படின்னு நான் எங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ப்ராக்ரஸ் ஆகலை. ஒன்று வந்து ப்ராக்ரஸ் இந்த சென்ஸ் மார்க்ஸ் மட்டும் ப்ராக்ரஸ் கிடையாது. ஏன்னா நேற்று ஒரு ஈஸியான டெஸ்ட் எடுத்திருப்பீங்க, எனக்கு கஷ்டமான மார்க் எடுத்திருப்பீங்க. அப்படின்றப்ப உங்களுக்கு ஸ்கோரில் ப்ராக்ரஸ் தெரியாது, பட் உங்களுடைய அக்யூரசிலையும் உங்களுடைய பர்சன்டேஜ்லையும் தெரியும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன 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 ப்ராக்ரஸ் தான் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டை வந்து கொண்டு வரும். உங்களுக்கு ரிசல்ட் வந்து இப்போ கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், என்னடா எஃபோர்ட் போட்டே இருக்கோம், பெருசாக நம்மளுக்கு வராமல் இருக்குன்ட்டு. பட் நீங்கள் உண்மையிலேயே கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி, ஏன்னா கன்சிஸ்டன்சி முக்கியம் கிடையாது, கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் போடுறீங்க, அதுக்கான ப்ரோக்ரஸ் உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுதான்றது முக்கியம். ஸோ அந்த ப்ரோக்ரஸ் நீங்கள் உங்களுடைய மார்க்ஸில் நீங்கள் டெய்லி தெரியுது அப்படின்னா நீங்கள் வரி பண்ணவே வேண்டாம். ஏன்னா யார் இன் அ ரைட் டிரெக்ஷன், நீங்கள் கரெக்டான டிரெக்ஷனில் தான் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து டவுட்ஃபுல்லாக இருக்க வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயத்த அடைவீங்க. ஸோ நான் அதை தான் திருப்பியும் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் ரெசல்யூஷன்றது எடுக்காமல் கூட இருக்கலாம், பட் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் அடையணும்னு நினச்சி நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்க இல்லையா, அதுக்கு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் 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 ப்ராக்ரஸ் இருக்கா அப்படின்றத பாருங்கள். நான் லாஸ்ட் இயர் எனக்கு வந்து அப்படி தான், எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அத்தனைக்கும் எனக்கு பிடிச்ச ரீடிங்கே எனக்கு வந்து நான் திருப்பி புதுசாக ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப அது எனக்கு கடுப்பாக தான் ஆச்சு. பட் நான் வந்து ஃபஸ்ட்டு எப்படி வச்சுக்கிட்டேன்னா, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 பேஜாவது பார்க்கணும், 5 பேஜாவது நம்ம ரீட் பண்ணுவோம். அடுத்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியலாக ஒரு 15 to 20 days எனக்கு பிடிக்காம தான் நான் வந்து ரீட் பண்ணிட்டே இருந்தேன். அடுத்து ஒன்ஸ் வந்து அது என்னோட ஹேபிட்டாக நான் மாற்றிக்க ஆரம்பிச்சுட்டு நல்ல நல்ல ரிவ்யூஸ் பார்த்துட்டு நல்ல நல்ல புக்ஸாக நான் பிக் பண்ணி ரீட் பண்ண ஆரம்பித்தோடனே அது வந்து எனக்கு இப்போ வந்து ஐ எம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைடு வித் த ரெசல்யூஷன் தட் ஐ ஹவ் டேக்கன் லாஸ்ட் இயர். எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது. ஸோ இதை தான் நான் உங்களுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்க, இந்த விஷயத்தை நான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளில் கண்டிப்பாக நடக்காது. ஈவன் தோ இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியல அப்படின்னாலும் டெய்லி ப்ராக்ரஸ் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நினச்ச போஸ்டிங்குள்ளே போயிடுவீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் மக்களே. தட்ஸ் இட்.